ஜனவரி 5, 2026 டுடே நியூஸ் பேப்பர். இந்திய பொருட்கள் ஏற்றுமதியாகும் டாப் 10 நாடுகள். இந்திய பொருட்கள் வந்து ஏற்றுமதிக்கு பண்ணுறாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு பார்த்துக்கோங்க. 2025 ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான 10 மாதங்களில் இந்த 10 மாதங்களில் $373 பில்லியன் மதிப்பிலான இந்திய பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படலைன்னா, அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட முதல் 10 நாடுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 21.1% ஏற்றுமதி பொருட்கள் பண்ணியிருக்காங்க. $78.5 பில்லியன். அடுத்தது ஏற்றுமதி இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பண்ணியிருக்காங்க இந்திய பொருட்கள். ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் 2வது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து அதிகமாக நெதர்லாந்துக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது சீனாவுக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பர்சன்ட் 3.7. இங்கிலாந்துக்கு, வங்கதேசம், ஜெர்மனி, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கெல்லாம் இந்திய பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. டாலரின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த தாக்குதல். உலகில் மொத்த எண்ணெய் வளத்தில் பார்த்திங்கன்னா 18% வெனிசுலா உள்ளது. அதிகமாக வந்து வெனிசுலா தான் அதிகமாக இருக்குது. எண்ணெய் வளம் வெனிசுலா உள்ளது. அதுக்கடுத்து சவுதி அரேபியாவில் வந்து 15% உள்ளது எண்ணெய் வளம். அதுக்கப்புறம் ஈரான் தான் உள்ளது. வெனிசுலா ஃபஸ்ட்டு, சவுதி அரேபியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈரான், 3வது தான் ஈரான் 12%. கனடாவில் வந்து 10%. ஈராக்கில் வந்து 8.5%. குவைத்தில் வந்து 6%. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 5.8%. ரஷ்யாவில் 4.7 தான் இருக்குது போல். ஆனால் ஏன் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை வருதுன்னு தெரியல. ரஷ்யாவில் 4.7% தான் எண்ணெய் வளம் இருக்குது. லிபியாவில் வந்து 2.9%. அமெரிக்காவில் வந்து எண்ணெய் வளம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. என்னது 2.6% எண்ணெய் வளம் தான் இருக்குது. கச்சா எண்ணெய் விற்பனை தொடர்பாக கடந்த 1970ஆம் ஆண்டில் சவுதி அரேபியாவுடன் அமெரிக்கா முக்கிய ஒப்பந்தம். 1970 பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் முக்கிய ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் டாலரில் தான் கச்சா எண்ணெய் வந்து வணிகம் நடைபெறணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. உலகின் மொத்த எண்ணெய் வணிகம் 100% அளவுக்கு அமெரிக்க டாலரில் தான் வந்து இந்த எண்ணெய் வணிகம் நடைபெறுதான் உலகில். 100% அமெரிக்க டாலர். இந்தியாவில் வந்து ரூபாயில் சொல்கிறோம். இந்தியாவில் ரூபாயில் வந்து பண்ணுறோம். உக்ரைன் போரில் பார்த்திங்கன்னா உக்ரைன் போர் தான் ரஷ்யா அமெரிக்கா. அந்த உக்ரைன் போரால் ரஷ்யா மீது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தன. ரஷ்யா மீது என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா ஐரோப்பியா வந்து பொருளாதார தடைகள் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க ரஷ்யா மீது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவிடம் தான் சீனா வந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. ரஷ்யாவிலேருந்து தான் சீனா வந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்கங்காங்க சீனா. இப்போ சீனா பார்த்தோம்லங்க, ரஷ்யா வந்து 4.7%. ரஷ்யா வந்து கொடுக்குது யாருக்கு, சீனா கொடுக்குறாங்கங்கிறாங்க இந்த கச்சா எண்ணெய். இப்போ வந்து ரஷ்யா வந்து சீனா கொடுக்குது. ரஷ்யா வந்து ரூபிள், சீனா வந்து யுவான் கரன்சி. ரஷ்யா வந்து ரூபிள், சீனா வந்து யுவான் கரன்சி. இதில் தான் பரிமாற்றம் பண்ணுறாங்க எண்ணெய் வந்து. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஜிகே கேட்பாங்க. வெனிசுலா ஃபஸ்ட் இருக்குது. உலக எண்ணெய் வளத்தில் முதலிடத்தில் இருக்கும் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மோதல் நீடிக்கிறது. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்குது. இதன் எதிர் விளைவாக வெனிசுலாவின் எண்ணெய் வணிகத்தில் சீனா வந்து கால் பதித்துள்ளது.
ஆஹா அந்த என்ன பண்ணுறாங்கன்னா சீனா வந்து ரஷ்யாவிலேருந்து அந்த நாட்டு ரஷ்யாவிலேருந்து சுமார் 70லேருந்து 90% கச்சா எண்ணெய் வந்து சீனா வந்து இறக்குமதி பண்ணிக்குது வாங்கிக்குது சீனா வந்து வாங்கிக்கிறது. அப்போ இரு நாடுகளே பரஸ்பரம் ஒற்றுமை இருக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்த இரு நாடுகளுக்கு இடையான யுவான் கரன்சியில் எண்ணெய் வணிகம் நடைபெற்றுள்ளது. இப்போ சீனா தான் அதிகமாக வாங்குகிறாங்க எண்ணெயை ரஷ்யாவிலேருந்து. அது சீனாவில் கரன்சி நோட்டு வந்து யுவான், அந்த கரன்சியில் தான் எண்ணெய் வணிகம் வந்து நடைபெறுதுங்கிறாங்க. இது இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்க டாலரின் பங்கு வந்து 100லேருந்து 80% குறைந்துள்ளது. ஏன்னா சீனா வந்து அதிகமாக வாங்கிறாங்க யுவான் கரன்சியில், அமெரிக்கா டாலருக்கு இதில் குறையுதுங்கிறாங்க. அவ்வளோதான். இந்த வரமா என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவின் வசமாகி என்ன பண்ணாங்கன்னா வெனிசுலா மீது அமெரிக்கா இராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இப்போ இதன் மூலம் ஒரே கல்லை 2 மாங்காக அமெரிக்கா எடுத்திருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா வெனிசுலா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது இந்த எண்ணெய் வளத்தில். அமெரிக்கா அடுத்து வரும் காலத்தில் இப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா வெனிசுலா ஒட்டுமொத்த எண்ணெய் வளமும் அமெரிக்காவில் வசமாக போகுது. ஏன்னா சண்டை போடுறாங்க. மொத்த வளமும் அமெரிக்காவின் வசமாகி டாலரில் ஆதிக்கம் அதிகரிக்கும். எண்ணெய் விலை வந்து டாலரில் ஆதிக்கம் அதிகரிக்கும். சண்டை போட்டு இவங்க பண்ண போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க. அமெரிக்கா ஜெயிச்சு அவங்க வாங்க போகிறாங்க எண்ணெய் வளத்தை. அவ்வளோதான். இதனால் எண்ணெய் விலை வந்து குறையுங்கிறாங்க. எண்ணெய் விலை வந்து குறையும் அப்படிங்கிறாங்க.